இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே திரும்ப உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலும் உங்களோட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஒரு அரிய வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து நம்ம தேசத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, இந்த உலகத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய ஒரு அழிவு மக்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கொரோனா வைரஸ். தொடர்ந்து அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும், இதிலிருந்து தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கணும், மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை திரும்ப தேவன் கொடுக்கணும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். தொடர்ந்து நாம் யோவான் 3ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்க போகிறோம். கடந்த நாட்களாக தொடர்ந்து யோவான் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், இப்பொழுது 3ஆம் அதிகாரத்திலே நாம் நிற்கிறோம். பல காரியங்களை நாம் அதை தியானித்தோம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போறோம். அதை கவனமா கவனிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அது ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை எங்களோட பேசட்டும், வசனம் எங்களோடு இடைபெடுத்தும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அடியேனை மறைத்தேன். தேவன் நீங்க பேசுங்க, கரம் ஒவ்வொருவரோடு இடைபெடுத்தும் வழி நடத்தின இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரம் யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானித்தோம். பல்வேறு காரியங்களை நாம் என்ன பண்ணோம் அதில் நாம் பார்த்தோம். முக்கியமாக சர்ப்பத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் நமக்கு கொடுக்கிற அந்த காரியத்தை நாம் கேட்டோம். மோசேயினால் சர்ப்பம் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட ஒரு காரியம், அது ஏன் எப்படி என்று சொல்லி நாம் என்ன பண்ணோம் கொஞ்சம் விளக்கமாக நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அதனுடைய 2ஆம் பகுதியாக தான் இன்றைக்கு நாம் பார்த்திருக்க போது அந்த பிரசங்கமும் அந்த தேவனுடைய வார்த்தையும் இந்த தேவனுடைய வார்த்தையும் ஒரே பகுதி தான். நேரம் நமக்கு குறைவாக இருந்தது அப்படின்னால்தான் இது 2 பகுதிகளாக நம்ம என்ன பண்றோம் நாம் தியானிக்கிறோம். நாம் அந்த போன வாரம் பகுதியில நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மரணம், அதாவது சிலுவையின் முக்கியத்துவம் என்ன, சிலுவையினால் கிடைக்கும் பலன் என்ன, அதனுடைய பங்கு என்ன என்பதை அழகாக தேவன் என்ன பண்ணுகிறார், அந்த மோசேயினுடைய அந்த காரியத்தை வைத்து நமக்கு என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் பார்க்க இருக்க போகிற வசனங்களிலும் ஆண்டவர் முக்கியமாக ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக சொல்ல வருகிறார். அதாவது சிலுவையை தவிர வேற எந்த ஆல்டர்னேட்டிவ், அதற்கு பதில் வேறு ஒன்றும் என்ன கிடையாது. அதை அழுத்தம் திருத்தமாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், திரும்ப திரும்ப என்ன பண்ணுகிறார், இந்த அதிகாரங்களிலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் சொல்லி வருகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தேவன் தன்னை எதற்காக அனுப்பினார், தன்னுடைய பங்கு என்ன, தான் செய்ய போகிற காரியம் என்ன, இது எல்லாம் யாரால் நடைபெறுகிறது, எதற்காக நடைபெறுகிறது என்கிற ஒரு காரியத்தை அழகாக இந்த இடத்துல தேவன் என்ன பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். என் சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு ராஜாவாக, ஒரு மேசியாவாக இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த ராஜாவுக்கு சில காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தது. தேவன் சில காரியங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு மூலியமாக இந்த உலகத்தில் முடிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணார், நினைத்திருந்தார். அதாவது என்னவென்று சொன்னால், அவர் ஒரு நியாய தீர்ப்பை என்ன பண்ண வேண்டும், இந்த பூமியிலே செய்ய வேண்டும். பாவம் பூமியிலே பழுகி பெருகி கொண்டு இருக்கிறது. பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்க என்ன பண்ண வேண்டும், ஒரு நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும், முதலாவது காரியம். 2வது, மக்களை விட்டு, தான் படைத்த மக்களை விட்டு பாவத்தை முழுவதுமாக என்ன பண்ண வேண்டும், தூர எடுத்து போட வேண்டும். இப்ப இந்த 2 காரியங்கள், நியாய தீர்ப்பும் நடக்க வேண்டும், பாவம் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று சொன்னால், பாவமே செய்யாத ஒருவர் இந்த உலகத்திலே வந்து மரிக்க வேண்டும் என்பதுதான் கடந்த வசனங்களில் நாம் வைத்து பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. அதைதான் தேவன் 16ஆம் வசனத்துல என்ன பண்றார், அழகாக அந்த வார்த்தையில நமக்கு என்ன பண்றார், கொண்டு வந்து நிற்கிறார். தான் எதற்காக இந்த உலகத்துல வந்தேன், ஒரு நித்திய ஜீவனை இந்த உலகத்திற்கு கொடுக்கும்படி, இந்த உலகத்துல ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி என்ன பண்ணார், ஒரு அன்பாக
தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில என்ன பண்ணுகிறார், அனுப்புகிறார். அதை தான் இதுல நம்ம அழகாக என்ன பண்ண முடியுது, காண முடிகிறது. இந்த சிலுவை என்பது ஏதோ ஒரு நியாய தீர்ப்பு மாத்திரம் அல்ல. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறது அப்படிதான். சிலுவைனாவே நியாய தீர்ப்பு, சிலுவைனாவே நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்து என்ன பண்ணார், நம்ம ஒவ்வொருவரையும் காப்பாற்றினார் என்கிற ஒரு பார்வையை மாத்திரம் நம்ம இதுவரைக்கும் என்ன பண்ணோம், பார்த்து கொண்டு வந்தோம். இந்த சிலுவை என்பது நியாய தீர்ப்பு மாத்திரமல்ல, இன்னொரு புறம் இந்த சிலுவை என்பது ஒரு அன்பு. இது அன்பின் வடிவாக தான் என்ன பண்ணுச்சு, இந்த சிலுவை நடந்தது. அதைதான் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் கடைசி பகுதியாக நிக்கதேமு கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், பேசுகிறார். என் சகோதரனை நிக்கதேமு, சிலுவை என்பது இவ்வளவு நேரமாக ஒரு நியாய தீர்ப்பாக உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து முன் வைத்தேன். ஆனா இப்பொழுது அடுத்த அதனுடைய 2ஆம் பகுதி, ஒரு நாணயத்தினுடைய இரு பகுதிகள் போல ஒரு பகுதியாகிய நியாய தீர்ப்பை மாத்திரம் உனக்கு காண்பித்தேன். அதை விட மேலான இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த அன்பை உனக்கு நான் காட்டப் போகிறேன், சொல்ல போகிறேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் அழகாக என்ன பண்ணுகிறார், ஒரு காரியத்தை நிக்கதேமுக்கு என்ன பண்ணுகிறார், எடுத்து வைக்கிறார். இந்த மிகப்பெரிய ஒரு பலியிடுதல், இந்த மிகப்பெரிய ஒரு பலி, சிலுவையிலே தன்னை பலியாக செலுத்தின அந்த சம்பவம், இது ஏதோ ஒரு காரணம் என்று சொல்லி, ஏதோ ஒரு விளக்கம் என்று சொல்லி நம்ம கொடுக்க முடியாது. இந்த பலி முற்றிலுமாக எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய அன்பு. சிலுவையில இயேசு கிறிஸ்து தொங்கினது ஏதோ ஒரு காரணத்தை வைத்து நாம் என்ன பண்ண முடியாது, அதை விளக்கிவிட முடியாது. ஒரே ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய அன்பு. அந்த அவருடைய அன்பை நாம் எங்கே காண முடியும் என்று சொன்னால் அந்த சிலுவையின் நிழலிலே நாம் என்ன பண்ண முடியும், காண முடியும். அதைதான் 16ஆம் வசனத்தில் அழகாக அவர் என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார், இவ்வளவாய் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணார், அன்பு கூர்ந்தார். இந்த ஒரு வார்த்தை போதும். ஏன்னா சில பேர் இந்த உலகத்துல ஒரு காரியத்தை இப்படியும் கொண்டு போறாங்க. மனுஷன் இருக்கிற பாவத்தை பார்த்து தேவன் என்ன பண்ணார், மனம் இறங்கினார். இல்ல மனுஷன் மேல இரக்கம் கொண்டார், இல்ல மனுஷன் மேல தேவன் அன்பு வைத்தார். அதுதான் அடிப்படை, அதுதான் ஃபவுண்டேஷன். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில தேவன் என்ன பண்ணார், அனுப்பினார். அந்த அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்த மக்களை திரும்ப என்னோடு சேர்க்க வேண்டும், இந்த மக்களை திரும்ப என்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும், திரும்ப இந்த மக்களை ஏதேன் தொட்ட அனுபவத்திற்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை தேவன் இந்த 16ஆம் வசனத்திலே அழுத்தம் திருத்தமாக இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக என்ன பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், தேவனுடைய அன்பை நாம் இங்க மட்டும்தான் பார்க்க முடியுமா என்று சொல்லி. இல்ல, இந்த புத்தகம் வேதாகம புத்தகம் தொடங்கப்பட்டதிலிருந்து நாம் தேவனுடைய அன்பை காண முடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமே மிகப்பெரிய ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரு பகுதி. அதை ஏதோ உலகத்தை படைத்த ஒரு காரியம் என்று அதை அதோடு வைத்து விடாமல் அது அன்பின் வெளிப்பாடு. என் தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை அழகாக படைத்து படைத்து இது நல்லது, இது நல்லது, இது நல்லது என்று கண்டார். யாருக்காக? யாருக்கு நல்லது? மனிதனுக்கு நல்லது என்பதை ஒவ்வொரு நாளாக படைத்து தான் தேவன் என்ன பண்ணுகிறார், கொண்டு வருகிறார். ஒரு காரியத்தை நீங்க நல்லா பாருங்க. தேவன் முதலாவது மனிதனை படைத்து விட்டு அதற்கப்புறம் எல்லாவற்றையும் மனிதனுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் படைக்கல. ஆண்டவர் முதலாவது மனிதனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் படைத்து வைத்து விட்டுதான் கடைசியாக மனிதனை படைத்து இந்த இதை ஆண்டுகோள் என்று என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறார். அவர் மனிதனுக்கு என்னென்ன தேவை என்பதை, அவர் மனிதனுக்கு என்னென்ன வேண்டும் என்பதை அழகாக புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் மனிதனுக்கு அழகாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், படைத்து வைக்கிறார். என் சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட அன்பை இந்த உலகத்திலே நாம் என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்துல காண முடியாது. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை என்பதை அறிவதற்கு முன்னமே அவர் உங்களையும் என்னையும் அவருடைய மகன் மகள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்னமே உங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி அவர் மரித்திருக்கிறார். எதற்காக? இதெல்லாம் உங்கள் மேலும் என் மேலும் இயேசு கிறிஸ்து வைத்த அன்பு. அப்படி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தொடங்கப்பட்ட அந்த அன்பு, படைத்த படைப்பிலே காணப்பட்ட வெளிப்பட்ட அந்த அன்பை நாம் தொடர்ந்து பல இடங்களிலே பார்த்து கொண்டு வர முடியும். உதாரணத்திற்கு மோசேயை தேவன் சீனாய் மலையிலே அழைத்து பேசும் பொழுது மோசேயுடைய பெயரை அழகாக வெளிப்படுத்துகிறார். மோசேயுடைய இயற்கை தன்மை என்ன என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனிதனுடைய அவனுடைய குணம் என்ன, அவனுடைய பெயர் என்ன என்பது வெளிப்படுத்துவதே ஒரு மேன்மையான ஒரு அன்பு. நீங்க ஒரு இடத்துல போய் அவருடைய குணத்தை வெளிப்படுத்தி பாருங்க. நீங்க இப்படிப்பட்டவங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க இந்த மாதிரி இரக்க குணம் உள்ளவங்க, இந்த மாதிரியான காரியங்களை ஒருத்தர் சொல்லி பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க எப்படி இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டீங்க, என் மேல நீங்க அவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அதே போலதான் இயேசு மோசே இடத்துல வந்து பேசும்பொழுது மோசேயோட பேர் இது,
உன்னுடைய குணம் இது, உன்னுடைய பேச்சு இது என்பது அத்தனையும் அழகாக என்ன பண்ணுகிறார்? மோசே இடத்திலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். அந்த இடத்திலே நாம் மிகப்பெரிய அன்பை நாம் என்ன பண்ணுகிறது? காண முடிகிறது. என் சகோதர சகோதரி, உங்களையும் என்னையும் தேவன் அப்படித்தான் இந்த உலகத்திலே தேர்ந்தெடுத்து வைக்கிறார். அதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து வைத்திருக்கிறேன். அதுதான் உண்மையான அன்பு. நீங்கள் எந்த இடத்துல பிறக்க வேண்டும், நீங்கள் எப்படி வளர வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் யாருக்காக ஓட வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இது அத்தனை வச்சும் தேவன் அறிந்து வைத்து அதன் பாதையிலே உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் சில நேரங்களில் இதை நாம் புரிந்து கொள்ளாததனுடைய விளைவுதான் அந்த பாதையை விட்டு விலகி உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்கும் போது, உலக பிரகாரமான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும் போது அதில் வருகிற இன்னல்களையும் பெரும் துன்பங்களையும் நம்மால் தாங்க முடிவதில்லை. அதுதான் பாவத்தினுடைய பாதை. இப்படி மோசே இடத்துல தொடங்கின அந்த அன்பு நாம் அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய பிடிவிலே இருந்து, பார்வோன் போட்டு கொடுமைப்படுத்தும் பொழுது அவருடைய கூக்குரலை கேட்டு பார்வோனுடைய பிடியிலிருந்து விடுவித்த ஒரு அன்பு. அவர்களை விடுவித்தது மாத்திரமல்ல, அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஒரு சந்ததியாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை ஒரு தேசமாக தன்னுடைய பிள்ளைகளாக தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவர்களுக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவர்களோடு பல உடன்படிக்கைகளை செய்கிறார். அவர்களை வழிநடத்தி வருகிறார் ஒவ்வொரு நாளும். இது அத்தனையும் நம்மளுடைய அன்பை நாம் என்ன பண்ணுகிறது? காண முடிகிறது. இப்படியே இந்த அன்பு தொடர்ந்து கொண்டே வருகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் மேல. ஆனால் இந்த அன்பிற்கு தேவன் திரும்ப ஒரு அன்பை மக்களிடத்தில் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். தான் காட்டுகிற அன்புக்கு திரும்ப மக்களிடத்தில் ஒரு அன்பாக தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பலியையோ ஒரு பணத்தையோ இல்ல வேற எந்த காரியத்தையும் ஆண்டவர் தன்னுடைய அன்புக்கு ஈடாக உங்க இடத்துல கொடுங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணல? கேட்கல. அப்படிப்பட்ட வேலையில இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அன்பை காட்டுவதிலே அவர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு தோற்று போனவர்களாக, தோல்வி கண்டவர்களாக தான் என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. இப்படி அவர்கள் இருக்கும்போது ஆண்டவர் தீர்க்கதரிசி ஓசியாவை என்ன பண்ணுகிறார்? அனுப்புகிறார். ஓசியாவின் மூலியமாக ஒரு காரியத்தை இந்த மக்களிடத்திலே புரிந்து கொள்ள வைக்க ஆண்டவர் முயற்சிக்கிறார். ஓசியாவை நோக்கி சொல்றாரு, தீர்க்கதரிசி நீங்க போய் என்ன பண்ணுங்க? ஒரு 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 விபச்சார ஸ்திரியை நீங்க என்ன பண்ணணும்? திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த பெண்ணை நீங்கள் நேசிக்க வேண்டும். உன்னுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் மாத்திரமல்ல, உன்னுடைய வாழ்க்கையும் இந்த மக்களுக்கு ஒரு உதாரணத்துவமா இருக்க வேண்டும். ஓசியா போய் ஒரு தீர்க்கதரிசி அவர் போய் என்ன பண்றாரு? ஒரு விபச்சார ஸ்திரியை திருமணம் செய்து கொடுக்கிறார். அந்த பெண்ணோடு நேசித்து வாழ்றார். ஆனா அந்த பெண் திரும்ப அந்த விபச்சார தொழிலுக்கு அந்த அம்மா போறாங்க. அப்படி போகும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் அந்த தீர்க்கதரிசி சொல்ற, இல்ல நீ போய் கூட்டிட்டு வந்து திரும்ப உன்னுடைய மனைவி நீ நேசி அப்படிங்கிற. இவர் போய் உடனே திரும்ப அந்த பெண்ணை கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து திரும்ப அந்த பெண்ணை நேசிக்கிறார். திரும்ப அந்த அம்மா போறாங்க, திரும்ப கூட்டிட்டு வந்து நேசிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணாங்க? வேணும்னா நேசிக்கிறாங்க, திரும்ப தொலைதூரம் ஓடி போயிடறாங்க, மறுபடியும் வராங்க, நேசிக்கிறாங்க, திரும்ப ஓடி போயிடறாங்க. தேவன் காட்டின அன்புக்கு அவர்கள் துரோகத்தை தான் என்ன பண்ணாங்க? காட்டி வந்தார். இப்படியே இந்த அன்பு அப்படியே பேலன்ஸ் ஆகிட்டே வருது. தேவன் ஒரு புறம் மாத்திரம் அன்பு காட்டிக்கொண்டே வருகிறார், இன்னொரு புறம் அதற்குண்டான பதில் அன்பு அல்ல, அதற்கு பதிலாக தோல்விதான் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த தோல்வியின் வெளிப்பாடு மக்கள் இன்னும் பாவத்திலே மூழ்கி துளைத்துக் கொண்டு இருக்கிறார். கடைசியாக யோவான் 3:16 ஆண்டவர் பார்க்கிறார், என்னுடைய முழு அன்பினுடைய வெளிப்பாடை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேசம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, தன்னுடைய சொந்த மகனை தேவன் இந்த பூமியிலே அனுப்புகிறார். எதற்காக? நாம் திரும்ப தேவனிடத்திலே உண்மையான அன்பை செலுத்துவதற்காக. அத்தனையும் தான் ஆண்டவர் நிக்கோதேமுக்கு ஆண்டவர் சொல்றார், உண்மையான அன்பு உங்களிடத்துல இல்ல. மோசேயுடைய நியாய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிறீங்க, யூதன் என்கிற பெருமை உங்களிடத்துல இருக்கிறது, ஆபிரகாமுடைய சந்ததி என்கிற ஒரு பெருமை உங்களிடத்தில் இருக்கிறது, தேவன் எங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கிற பெருமை உங்களிடத்தில் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, ஜாதி பெருமை இருக்கிறது. ஆனால் அன்பு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அந்த அன்பை தான் தன் மூலமாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே காட்ட என்ன பண்ணியிருக்கிறார்? வந்திருக்கிறார். அதை யோசியாவுடைய மூலியமாக காண்பித்தார். அப்பொழுதும் இந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. சிலுவையின் மூலியமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக இந்த உலகத்தில் தேவன் அந்த அன்பை காண்பித்தார். இன்னமும் இந்த ஜனங்கள் அந்த அன்பை உண்மையாக என்ன பண்ணவில்லை? புரிந்து கொள்ளவில்லை. என் சகோதர சகோதரி, தேவனுடைய அன்பை வேதாகமம் 5 வகையாக பேசுகிறது. ஒன்று, தகப்பன் மகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு, தகப்பன் தன்னுடைய மகன் மேல் வைத்திருக்கிற அன்பு, இயேசு கிறிஸ்துவின் மேல் பிதா வைத்திருக்கிற அன்பு, பிதாவின் மேல் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அன்பு. அதை நாம் வேதாகமத்திலே காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, தேவன் இந்த உலகத்திலே படைத்த எல்லாவற்றிற்கும் அதற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்கிற அன்பு. ஆண்டவர் சொல்றார், காக்கைகளை பாருங்க, குருவிகளை பாருங்க,
அவைகளை நான் போஷிக்கும் போது உங்களை நான் போஷிக்காமல் இருப்பேனும். தான் படைத்த ஒவ்வொன்றுக்கும் தேவையான திருப்தியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இந்த பூமியில வைத்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய அன்பு. அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகள் அழிந்து போவதை பார்க்க முடியாமல் அழிந்து போகிற மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அன்பிற்காக தான் யாரை ஆண்டவர் அனுப்பினார்? இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். வீழ்ந்து போன மக்களாக இருக்கக்கூடாது, வெற்றி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணார்? தேவன் அனுப்பினார். அதிலே தேவனுடைய அன்பை காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் பாவத்திலே மூழ்கி துளைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது, இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் பாவத்திலே சுகமும் மேன்மையும் கண்டு கொண்டு இருக்கும் பொழுது, உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே அவருடைய சொந்த பிள்ளையாக தேர்ந்தெடுத்தார். பாத்தீங்கன்னா, அது ஒரு அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. என் சகோதர சகோதரி, அந்த அன்புக்கு தான் உங்களையும் என்னையும் பிள்ளையாக என்ன பண்ணுகிறது? மாற்றி அமர வைத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே கீழ்ப்படிதலை தேவன் என்ன பண்ணுகிறார்? எதிர்பார்க்கிறார். அந்த கீழ்ப்படிதல் ஒரு அன்போடு கூட இருக்கக்கூடிய ஒரு காரியம். யார் ஒருவர் மேல் நாம் அன்பு வைத்திருக்கிறோமோ அவருக்கு தான் நாம் கீழ்ப்படிவோம். அந்த அன்பையும் தேவன் வேதாகமத்திலே சொல்லி வருகிறார். நீங்கள் கீழ்ப்படிவது ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேர் அல்ல. நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது ஏதோ ஒரு இது இப்படிதான் செய்யணும், இதனாலதான் ஆசீர்வாதம், இதனாலதான் மேன்மை, அது அல்ல. உங்களுடைய கீழ்ப்படிதல் தேவனிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துகிற அன்பு. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின அன்புக்கு பதில் அன்பு நீங்களும் நானும் காட்ட வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய இடத்தில் இருக்கக்கூடிய கீழ்ப்படிதல். அத்தனையும் தான் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன பண்ணுகிறது? எடுத்துப்பாங்க. எனக்கு ஆண்டவர் இது அத்தனையும் தான் சொல்லி வர கடைசி இது ஒரு முடிவு, ஒரு கடைசி கான்வர்சேஷன் சொல்லுவாங்க. இது கடைசி உரையாடல். 21ஆம் வசனத்துக்கு மேல ஆண்டவர் யாரோட பேசுவதில்லை, இயேசு கிறிஸ்து நிக்கோதேமோட பேசுவதில்லை. அடுத்த பகுதிக்கு என்ன பண்றாங்க? கடந்து போறாங்க. மறுபிறப்பை குறித்து ஆண்டவர் பேசிவிட்டார். புரிந்து கொள்ளாத தன்மையை குறித்து அவர்களை கடிந்து கொண்டார். மோசையை குறித்தான காரியங்கள், வனாந்தரத்தில் சர்ப்பத்தை உயர்த்த நியாய பிரமாணங்களை குறித்த காரியங்கள் எது மேன்மை என்பது அதை குறித்து அவர்களுக்கு போதித்து விட்டார். இப்பொழுது அதை கடந்து எல்லாவற்றுக்கும் தலையாய் இருக்கக்கூடிய, எல்லாவற்றுக்கும் மேலாய் இருக்கக்கூடிய அன்பை குறித்து பேசி, இந்த அன்புதான் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை பேசி யாரிடத்திலே முடிக்கிறார்? நிக்கோதேமு இடத்திலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? முடிக்கிறார். என் சகோதர சகோதரிய 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவாய் உலகத்தில் என்ன பண்ணார்? அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு. இந்த அன்பை நம்ம 7 வகையா என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம். ஒரு சின்ன ஒரு பகுதி தான், அதை முடிச்சுக்கணும். அடுத்த வசனத்துக்கு நேரம் நான் கடந்து செல்றேன். அதுல ஒரு காரியத்தை பாருங்க. தேவன் அவரை தந்தருளி இவ்வளவாய் என்ன பண்ணார்? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பு கூர்ந்தார். இதுல நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே தேவன் அன்பு நம்மகிட்ட என்ன பண்றார்? கூர்ந்துட்டார். அவர் நம்ம மேல அன்பு வைத்திருக்கிறார். அன்பு இனிமே வைக்க போறார், அது அல்ல. இனி வரப்போற காலத்துல அன்பு வைக்க போறார், அது அல்ல. நீங்களும் நானும் இந்த பூமியில பிறப்பதற்கு முன்னமே ஆண்டவர் உன்னை என்னையும் அறிந்து வைத்திருக்கிறது என்பதை நம்ம அன்பு வைத்திருப்பது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நாம பாவியா இருக்கும் போதே ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். பிரதர், நான் பரிசுத்தம் ஆயிட்டேன், அதனால ஆண்டவர் என் மேல அன்பு வச்சிருக்கிறாரா? இல்ல நான் இந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அதனால ஆண்டவர் என் மேல் அன்பு வைத்திருக்கிறாரா? இல்ல நான் பாவத்தை எல்லாம் மேற்கொண்டுட்டேன், அதனால ஆண்டவர் என் மேல் அன்பு வைத்திருக்கிறாரா? இல்ல. ஆண்டவர் அழகா சொல்றாரு, நீ பாவியா இருக்கும் போதே உண்மையில நான் என்ன வச்சிருக்கேன்? அன்பு வச்சிருக்கேன். நீ ஒன்றுக்கும் தகுதி இல்லாமல் இருக்கும் போதே உண்மையில நான் அன்பு வைத்திருக்கிறேன். இது அப்படியே உலகம் மாத்தி பேசும். நாம் தகுதி இருக்கும் போது நம்ம மேல அன்பு வைப்பாங்க. நம்மகிட்ட பணம் இருக்கும் போது நம்ம இடத்துல அன்பு வைப்பாங்க. நம்ம இடத்துல பொருள் இருக்கும் போது அன்பு வைப்பாங்க. இதெல்லாம் இல்லாமல் போகும்போது நம்ம கிட்ட இருந்து அன்பு எடுத்து போடுவாங்க. ஆனா இது கடவுள் இடத்துல அப்படியே வித்தியாசப்படுது. உங்ககிட்ட ஒண்ணும் இல்லாத போதுதான் அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்ம இடத்துல ஒன்றும் இல்லாத போது அவர் மேன்மையான அன்பை நம்ம மேல என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார். நாம் பாவிகளா இருக்கும் பொழுது அவருடைய மகனை தந்து தம்மேல் வைத்திருந்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். என் சகோதர சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு அவ்வளவு மேன்மையான அன்பு. உங்களையும் என்னையும் படைத்த தேவனுடைய அன்பு அவ்வளவு மேன்மையான அன்பு. நாம் பாவியா இருக்கும் போது, நாம் தகுதி இல்லாமல் இருக்கும் பொழுதே ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் தேவன் என்ன பண்ணுகிறார்? அன்பு வைத்திருக்கிறார். இரண்டாவது, இந்த அன்பிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த அன்பினுடைய அளவு
இதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் வசனத்திலே, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவு. அந்த அன்புக்கு அளவு என்ன கிடையாது, அதுக்கு ஒரு மெஷர்மெண்டே கிடையாது. இல்ல அதுக்கு ஒரு நீங்க வடிவம் கொடுக்க முடியுமானா கொடுக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து தேவன் உங்கள் மேல் என் மேல் வைத்த அன்புக்கு ஒரு அளவோ இல்ல அதுக்கு ஒரு வடிவமோ அதுக்கு ஒரு விளக்கமோ கொடுக்க முடியும்னா கொடுக்கவே முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றார், இவ்வளவாய். அந்த அன்பிற்கு நீளம் உண்டு, அந்த அன்பிற்கு அகலம் உண்டு, அந்த அன்பிற்கு ஆழம் உண்டு. ஆனால் இவை அனைத்திற்கும் அளவு கிடையாது. அது எவ்வளவு நீளம் என்று தெரியாது, அது எவ்வளவு அகலம் என்று தெரியாது, அது எவ்வளவு ஆழம் என்று தெரியாது. ஆனால் அவ்வளவு அன்பை தேவன் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருக்கிறதுடைய வெளிப்பாடுதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் உலகத்தில் என்ன பண்ணியிருக்கிறார், உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணியிருக்கார், தேவன் தந்திருக்கிறார். அந்த அன்பினுடைய ஸ்கோப் என்னங்க? அப்படி ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். அதனுடைய நோக்கம் என்னங்க? ஆண்டவரை மேல் வைத்த அன்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அன்பினுடைய நோக்கம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு அல்ல. ஆண்டவர் அதான் அழகா சொல்றாரு, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் தான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. நிக்கோதேமு ஒரு யூத குலத்தை சேர்ந்த ஒரு மனிதர். அது மாத்திரமல்ல, தேவாலயத்திலே ஒரு முக்கிய பதவி வகிக்கக்கூடிய ஒரு மனுஷன், வேதாகமத்தை கற்று தேர்ந்த ஒரு மனுஷன். அவருடைய வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறது, யூதர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமை அதுதான். நாங்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்துல தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார், நாங்கள் நாங்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள், நாங்க மாத்திரம்தான் பரலோகம் போக போறோம், நாங்க மாத்திரம்தான் பிதாவிடத்துல சேர போறோம். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்படிப்பட்ட எண்ணம் தவறான எண்ணம். அவர்கள் சமாரியர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, மற்ற மக்களை தாழ்த்தப்பட்டவர்களாக எண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் சொந்தக்காரர் இல்ல, பாவிகளுக்கு இயேசு சொந்தக்காரர் கிடையாது, மேசியா சொந்தக்காரர் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு நிக்கோதேமு, உன்னுடைய யூத குல பெருமை ஒருவேளை அனுமதிக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை யூதர்களுக்கு மாத்திரம் அனுப்பல, உலகத்திற்கே ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பல மக்கள் சொல்றது அதுதான், இயேசு கிறிஸ்துவா அவர் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் தான் அப்படின்னு இல்ல. இந்த வசனம் தெளிவா நமக்கு போதிக்குது. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஏதோ அமெரிக்கர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து ஏதோ இங்கிலாந்துக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கே பொதுவான ஒரு மனிதர். அவர் எல்லோருக்காகவும் தான் மரித்திருக்கார். உங்களுக்காக மரித்திருக்கார், எனக்காக மரித்திருக்கார், நமக்காக மரித்திருக்கிறார். அதைதான் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப அழுத்த திருத்தமாக இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார் சொல்லி வருகிறார். இந்த அன்பினுடைய தன்மை, இயற்கை தன்மை என்ன என்பதை நாம் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள முடியும். அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தன்னுடைய ஒரே பேரான குமாரன், இயேசு கிறிஸ்துவுடைய அன்பினுடைய இயற்கை தன்மை என்ன என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எனக்கு இருக்குன்னா, அதுக்கு ஒரே பதில், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, தன்னுடைய நேச குமாரனை, தன்னுடைய பாச குமாரனை சிலுவைக்காக என்ன பண்ணார், தேவன் கொடுத்தார். என் சகோதர சகோதரி, உங்களுடைய அன்பு என்னுடைய அன்பினுடைய தன்மை என்ன கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுடைய அன்பு? தன்னுடைய மகனை கொடுத்த இயேசு கிறிஸ்து, தன் மகனை கொடுத்த தேவனுடைய அன்பிற்கு ஈடு இணை இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா உங்களுடைய அன்பு? நான் தேவனுடைய பிள்ளை என்று சில இடத்துல சொல்லும் பொழுது என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த இடத்துல நான் கிறிஸ்தவன் இல்லை என்று அறிக்கை விடுவது உண்டு. அவ்வளவுதான் உங்களுடைய அன்பா? தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காலத்தை, எதிர்காலத்தை நினைத்து பின்மாற்றத்திற்கு போகிற பல பேர் உண்டு. அவ்வளவுதான் தேவனுடைய அன்பா? அவ்வளவுதான் நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பா? என் இயேசு தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறாங்க. பிதா தன்னுடைய பிள்ளைகள் மேல் வைத்த அன்பிற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் என்ன பண்ணார், அந்த பூமியில் என்ன பண்ணார், அனுப்பினார். இதைதான் இந்த அன்பிலே நாம் காண முடிகிறது. இந்த அன்பிலே சுயம் இல்ல, சுயநலம் இல்ல. இந்த அன்பிலே மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கையை மீட்க வேண்டும், தான் படைத்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்த வேண்டும். இதிலே தான் தேவன் முக்கிய பங்கு வகித்து அவர்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்த அன்பிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. என்னவென்று சொன்னால் சாக்ரிஃபிஷன், அதாவது பலியாக கொடுத்தது. சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்ணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தேவன் என்ன பண்ணார், தியாகம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நம்மளால தியாகம் பண்ண முடியல.
ஆண்டவருக்காக. என் சகோதர சகோதரி, இவ்வளவு நாளா 3ஆம் அதிகாரத்துல பல்வேறு ஆழமான சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா, இது அத்தனைக்கும் உண்டான ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இது அத்தனையும் நாம் கற்றுக்கொண்டதற்கு உண்டான வெளிப்பாடு என்ன, அதுதான் இந்த வசனங்கள். இதுல நம்மை தான் நாம் ஆராய வேண்டும். தேவன் அவருடைய அன்பை வெளிக்காட்டுவதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஆண்டவர் கொடுத்துட்டார், தியாகம் பண்ணிட்டார். இப்ப நீங்க ஆண்டவருக்காக என்ன தியாகம் பண்ண போறீங்க? நீங்க உங்களுக்காக மரித்த இயேசுவுக்காக என்ன தியாகம் பண்ண போறீங்க? உங்களால என்ன தியாகம் பண்ண முடியுது இந்த உலகத்துல? தியாகம் என்கிற வார்த்தை உங்களால் சொல்ல முடிகிறதா? ஆனா இன்றைக்கு பல பேர் எப்படி போய் கொண்டு இருக்கிறாங்க? அவங்க கிட்ட தியாகம் இல்ல, வேணும். அந்த வார்த்தையை அடிக்கடி ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டு வருகிறது. அடிக்கடி பேசிட்டு வராங்க. எனக்கு வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். உன்னிடத்திலிருந்து நீ தியாகம் செய்ய வேண்டிய இடத்துல நீ இருக்க. ஆனா அதை நாம மறந்துட்டோம். உங்களுடைய நேரத்தை நீங்கள் தேவனுக்கு தியாகம் செய்கிறீர்கள் கேட்டா இல்ல. உங்களுடைய அன்பை தேவனுக்கு தியாகம் செய்கிறீர்களான்னு கேட்டா இல்ல. நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதுல தியாகம் செய்கிறீங்களான்னு கேட்டா இல்ல. அதெல்லாம் நம்ம தியாகம் செய்ய முடியல. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது இந்த இடத்துல தியாகத்தை குறித்து பார்க்கும் பொழுது. ஒரு ஊர்ல, ஒரு தேசத்துல ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் பிறக்கும் பொழுது அந்த மகனுடைய தாயார் என்ன பண்றாங்க, இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்து போய் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஐயா ஒரு ரயில்வே கேட் திறந்து மூடுற வேலை செய்யறாரு. அந்த ரயில்வே கேட் எப்படிப்பட்ட கேட் அப்படின்னு சொன்னா, ஒரு தண்ணி ஒரு ஆறு போகுது. ஆறுல என்ன பண்ணுது, அந்த ரயில்வே கேட் மூடும் பொழுது ட்ரெயின் மேல போயிடும். இவர் கேட்டை திறந்து விட்ட, ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் கேட்டை திறந்து விட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியில என்ன பண்ணும், போட்டு கப்பல் இந்த மாதிரி என்ன பண்ணும் போகும். இவர் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்து வருகிறார். தனக்கு எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரே பேரான குமாரன் தான், அந்த மகன் தான் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது அந்த மகனை என்ன பண்ணுவார், கூட்டிட்டு போவார். அந்த மகன் தான் எதிர்காலம், அந்த மகன் தான் அவருடைய சந்ததி, அந்த மகன் தான் எல்லாமே. இப்ப அந்த மகனுக்கு ஒரு வயசு வந்துச்சு, ஒரு 10ல இருந்து ஒரு 12 வயசு. ஒரு நாள் யதார்த்தமா அந்த மகன் என்ன பண்ணுகிறான், அந்த கேட்டு பக்கம் என்ன பண்றான், அந்த ரயில் ரோட்டு கிட்ட விளையாண்டுட்டு இருக்கிறான். விளையாண்டு கொண்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுது, ட்ரெயின் வர நேரம் ஆயிடுச்சு, ட்ரெயின் வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. இந்த நேரத்துல தன்னுடைய மகனை காணவே என்ன பண்றாரு, அவர் தேடுறாரு. தன் மகனை காணவே அப்படின்னு தேடும் பொழுது பார்த்தா அந்த மகன் அந்த ரயில்வே கேட்ல என்ன பண்ணிக்கிறாரு, மாட்டிட்டு இருக்கிறார். இப்ப ட்ரெயின் கிட்ட வந்துருச்சு. கேட்டை என்ன பண்ணும், அந்த ரோட்டை, அந்த ட்ரெயின் கேட் என்ன பண்ணும், அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஜாயின் பண்ணும். அதை ஜாயின் பண்ண ட்ரெயின் என்ன பண்ணிடும், தாண்டி அந்த ஆறை கடந்து போயிடும். இப்ப அவர் கையில 2 வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, அந்த ட்ரெயின் எப்படியோ போனா போயிட்டு போகுது, அந்த கேட் அப்படியே நிறுத்தி தான் இறங்கி போய் என்ன பண்ணும், ஆட்களை கூட்ட மகனை என்ன பண்ணும், அந்த மாட்டி இருக்கிற மகனை காப்பாத்தி வெளியே எடுக்கும். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன், என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கேட்டை மூடணும். மூடும் பொழுது தன்னுடைய மகன் இறந்து போவான். ஆனால் பல பேர், 200-300 பேர் என்ன பண்றாங்க, அந்த ரயில பயணிக்கிறவங்க எல்லாமே காப்பாற்றப்படுவார்கள். 2 ஆப்ஷன் அந்த ஐயா கையில் என்ன பண்ணுது இருக்கு. இப்ப கடைசி நேரம் நெருங்கி விட்டது. அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ட்ரெயின் கிட்ட வந்துருச்சு. இவர் யோசித்துக் கொண்டே இருக்கிறார். தன்னுடைய மகன் அலறல் சத்தம் கேட்குது, அப்பா என்னை எப்படியாவது காப்பாத்து, அப்பா என்னை எப்படியாவது காப்பாத்து என்று சொல்லி. அதே நேரத்தில் அந்த ட்ரெயினை பார்க்கிறார். ஒரு 200-250 பேர் கஷ்டப்பட்டு பயணப்பட்டு என்ன பண்றாங்க, வந்து கொண்டு இருக்கிறார். இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டே இருந்து ஒரு முடிவுக்கு வருகிறார். எனக்கு இவன் ஒரே மகனா இருக்கலாம், என் மகன் இருந்தா இத்தனை பேர் பிழைப்பார்கள் என்று சொன்னால் என் மகனை இறக்க நான் தயாரா இருக்கிறேன்னு என்று சொல்லி அந்த கேட்டை என்ன பண்ணுறார், மூடி விடுகிறார். அந்த கேட் மூடும் பொழுது அவருடைய மகன் அதற்கு நடுவிலே மாட்டப்பட்டு உடல்கள் கிழிந்து ரத்தங்கள் சிந்தப்பட்டு அந்த மகன் அந்த இடத்திலே பரிதாபமாக என்ன பண்ணுறது, இறந்து விடுகிறார். இந்த தந்தை ஓ என்று அழுது சத்தமிட்டு கொண்டே இருக்கும் பொழுது இந்த ட்ரெயின் தன்னுடைய மகன் கீழே செத்து கிடக்கிறாரு. அதுக்கு மேல அந்த கேட்டு, அந்த ரோடு, அது அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகி போகும். எல்லோரும் சந்தோஷமாக கைகளை காட்டிட்டு எப்பயும் காட்டுறது போல அவங்களுக்கு கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அவருடைய மகன் கீழே இறந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. எல்லாரும் அப்படி கையை காட்டிட்டு என்ன பண்றாங்க, கிடந்து போறாங்க.
அவர்கள் எல்லாம் சந்தோஷம், இந்த ஆத்த நம்ம சந்தோஷமா கடந்துட்டோம், நமக்கு மரணம் இல்லை என்று சொல்லி. ஆனால் கீழே தன்னுடைய மகனை பலி கொடுத்த தகப்பனுக்கு தான் அந்த வேதனை தெரியும். என் சகோதர சகோதரி, அதுதான் தியாகம். அப்படிப்பட்ட தியாகத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்காகவும் செய்திருக்கிறார். சிலுவை என்பதை நீங்களும் நானும் பார்க்கும்போது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய இடம், என்னுடைய பாவத்துக்கு உண்டான நியாயத்திற்கு அப்படிப்பட்ட நோக்கில தான் நம்ம சிலுவையை பார்ப்போம். ஆனா பிதா சிலுவையை உற்று நோக்கும் போது எந்த அளவுக்கு யோசித்திருப்பார், எந்த அளவுக்கு அழுதிருப்பார், எந்த அளவுக்கு மன வியாகுலப்பட்டிருப்பார். என்னுடைய ஒரே பேரானுடைய குமார் அவர் அடிக்கப்படும் பொழுது, பாடுகள் படும் பொழுது என்ன வேதனை என்று சொல்லி தேவன் உணர்ந்திருப்பார். என் சகோதர சகோதரி, இப்படி நீங்க இயேசு கிறிஸ்துவை அவருடைய பிதாவுடைய ஸ்தானத்திலிருந்து உற்று நோக்குனீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நீங்கள் எதையும் தியாகம் செய்வதற்கு என்ன பண்ணுவீங்க? தயாராக என்ன பண்ணுவீங்க? இருப்பீங்க. என் சகோதர சகோதரி, அந்த அன்பு, அந்த அன்பினுடைய வடிவமைப்பு, சிலுவையினுடைய வடிவமைப்பு அதுதான். யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? விடுதலை பெறுவார்கள். நாம் கடந்த 13ஆம் வசனத்துல, 14ஆம் வசனத்துல, 15ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது சர்ப்பங்கள் பல பேரை சாகடித்தது. ஆதாம் ஏவாளுடைய சந்ததியில வந்து பல பேர் பாவத்தினால இந்த உலகத்திலே மரித்து போய் கொண்டு இருக்கிறார்கள். நித்திய வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றார், இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தன்னை அறிக்கை விடுறாரு. அவருடைய ஒரே பேரான குமார் அந்த உலகத்துல கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெனிஃபிட் இருக்கு. அவருடைய மரணத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் மரணத்தில் இருந்து விடுபட்டு நித்திய வாழ்க்கைக்கு உண்டான பாதையில் என்ன பண்ணுகிறார்கள்? பயணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. என் சகோதர சகோதரியே, யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஒரு சிறிய வேதாகமத்தை போல அதுல எல்லாமே அடங்கிருச்சு. ஆரம்பத்திலிருந்து ஆதியாகமம் 1ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி அதிகாரம் வரைக்கும் எல்லாமே அடங்கி இருக்கு. இதே ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். ஒருவேளை இதை நம்ம படிக்கும் போது ஒரு சிம்பிளா பல தடவை நம்ம கேட்டதுதானே அப்படின்னு இருப்போம். நல்லா யோசிங்க, பல தடவை கேட்டதுதான். ஆனா என்றைக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் வருகிறதோ அப்பொழுதுதான் அது ஊர்ஜிதப்படுத்தப்படும். நல்லா கவனிங்க. வேதாகமத்தை வாசிக்கும் போது சர்வ சாதாரணமா கடந்து போயிடும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அவ்வளவுதான், கடந்து போயிடும். ஆனா என்றைக்கு உங்களுக்கு இந்த வசனத்துல விசுவாசம் வருகிறதோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வருகிறதோ அப்பொழுதுதான் இது தனிப்பட்ட முறையிலே என் தேவன் என் மேலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் உலக மக்களை போல நீங்களும் நானும் அப்படியே படிச்சுட்டு போலாம். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆனா எனக்குள்ள விசுவாசம் இருந்தா இந்த வசனத்தை நான் எப்படி படிப்பேன்னு சொன்னா, இவ்வளவாய் என் மேலே தேவன் அன்பு கூர்ந்தார். அவருடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே ஆணிகள் அடித்து, கால்களிலே ஆணிகள் அடித்து, தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு அவருடைய விழா எழும்பிலே ஆண்டவரே அப்பா ஈட்டியினால் குத்தி இவ்வளவாய் என் மேலே என் தேவன் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் என்ன பண்ண முடியும்? அதை எடுத்துக்கொள்ள முடியும். நிக்கதேமு கிட்ட ஆண்டவர் அதான் சொல்றார், இயேசு கிறிஸ்து அதான் சொல்றார், நிக்கதேமு தேவன் இவ்வளவா என்ன அனுப்பி இந்த உலகத்துல அன்பு கூர்ந்திருக்காரு. தேவனுடைய அன்பை இன்னும் நீங்க புரிந்து கொள்ளாம இருக்கிறீங்க. இன்னும் தேவனுடைய அன்பை நீங்கள் என்ன பண்ணல? புரிந்து கொள்ளவில்லை. 17ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வசனத்தை நாம் திரும்ப கூட வாசிக்கலாம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அந்த அன்பினுடைய பர்பஸ் என்ன? அந்த அன்பினுடைய காரணம் என்ன? ஏன் ஆண்டவர் அந்த அன்பை நம்ம மேல வச்சார் அப்படின்னா, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக. 2 ஆப்ஷன் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்புறதுக்கு 2 ஆப்ஷன் தேவனுடைய கையில் இருக்கு. நல்லா கவனிங்க. ஒன்று, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க இயேசு கிறிஸ்துவை அனுப்பலாம். 2வது, இந்த உலகத்தை ரட்சிக்க இயேசு கிறிஸ்துவை அனுப்பலாம். 2 ஆப்ஷன், 2 வாய்ப்புகள் தேவனுடைய கையில் இருக்கு. ஆனால் தேவன் பயன்படுத்துகிற ஒரு வாய்ப்பு அன்பினாலே தன்னுடைய மகனை ரட்சிப்பு என்கிற ஒரு பாதையிலே இந்த உலகத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் என்ன பண்ணுகிறார்? அனுப்புகிறார். அதை தான் ஆண்டவர் நிக்கதேமு என்று சொல்றாரு. ஆண்டவரே, நிக்கதேமு என்று சொல்றாரு, நிக்கதேமு தேவன் என் மேல் உங்கள் மேல் அன்பு வைத்தபடியால உங்களை ரட்சிப்பதற்காக, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக என்ன ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் பின்னால் ஒரு காலம் வரும். அந்த ஒரு காலம் நான் திரும்ப இந்த பூமியில வருவேன். அப்பொழுது உலகை ரட்சிப்பதற்காக நான் வரமாட்டேன், நியாயம் தீர்ப்பதற்காக நான் என்ன பண்ணுவேன்? வருவேன். இந்த வசனத்துல அழகா 2 காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துடைய வருகை எதற்காக என்று சொல்லி, அதே போல இயேசு கிறிஸ்துடைய எதிர்கால வருகை எதற்காக என்று சொல்லி 2 காரியத்தை நாம் இதில் என்ன பண்ண முடியும்? அழகாக என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும். 16ஆம் வசனத்துல அதான் சொல்றாரு, அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் என்ன பண்ணார்? அன்செல்ஃபிஷ்னஸ், அதாவது சுயநலம் இல்லாத ஒரு குணம்.
இந்த மக்கள் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல சரியா இயேசு பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமியில் அனுப்பணும் இல்ல ஒருவேளை பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பூமியில் அனுப்பிட்டு அந்த மக்கள் எல்லாம் இதெல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, அது அவருக்கு உகந்ததா இருக்கும். இல்ல, இதெல்லாம் எதிர்பார்த்து ஆண்டவர் ஒருபோதும் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பல. அதுல எந்த நோக்கமும் கிடையாது, அதுல எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அதுல ஒன்றே ஒன்றுதான், அன்பு. கிட்டு போகிற என்னுடைய மக்கள் நித்திய ஜீவன் அடையணும். நான் படைத்த இந்த பிள்ளைகள் எப்படியாவது ஒரு நித்திய வாழ்க்கை அடைய வேண்டும். இதை மாத்திரம் தான் முக்கிய குறிக்கோளாக கொண்டு தேவன் என்ன பண்ணார், அனுப்பணும். அதுல ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று நியாயம் தீர்ப்பது, இன்னொன்று ரட்சிப்பது. தேவன் முதலாவது எடுத்திருக்கிற காரியம் கிருபை, அதாவது ரட்சிப்பு. அவருடைய கிருபையை முதல்ல அனுப்புறார். இரண்டாவது அவருடைய நியாய தீர்ப்பு என்ன பண்றார், ஆண்டவர் அனுப்புகிறார். நீங்களும் நானும் இப்பொழுது அவருடைய கிருபையின் ரட்சிப்பை சுவாசித்துக் கொண்டிருக்கிற நாட்கள். இந்த நாட்களில் அந்த கிருபையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த ரட்சிப்பை சரியாக நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையான நியாய தீர்ப்பு நாளிலே நம்மால் நிற்க முடியாது. அதை நாம் எதிர்கொள்ள முடியாது. அந்த நியாய தீர்ப்பை நம்மால் சந்திக்க முடியாது. அதற்கு நாம் பதில் சொல்ல முடியாது. இது கிருபையின் காலம், இது ரட்சிப்பின் காலம். நேரம் குறைந்து போக விடவில்லை. தயவு செய்து முழங்கால் படிட்டு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கிருபையின் காலத்திலேயே, இந்த ரட்சிப்பின் காலத்திலேயே நான் முழுமையாகும் இடத்துல நான் என்ன பண்ண வேண்டும், ஆண்டவரை கிட்ட நெருங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதனாலதான் ஒரு காரியத்தை அழகா என்ன பண்ற சொல்றாரு, ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் தெளிவா சொல்றார், ரட்சிக்கப்படுவதற்காகவே, வேற எந்த காரியத்தும் கிடையாது, அவரை ரட்சிப்பதற்காக மாத்திரம். 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது 3 முறை தேவன் உபயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை விசுவாசி, விசுவாசித்தல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வெவ்வேறு வகையில் என்ன பண்ணுகிற உபயோகப்படுத்துகிறார். என் சகோதர சகோதரி 16ஆம் வசனத்துல பாருங்க, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. 17ஆம் வசனத்துல பாருங்க, உலகத்தில் அனுப்பாமல் அவரை ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் என்ன பண்ணார், உலகத்தில் அனுப்பினார். 18ஆம் வசனத்துல பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ண மாட்டான், தீர்க்கப்படான். அதற்கு அடுத்தபடியா பாருங்க, விசுவாசியாதவன் அதற்கு அடுத்தபடியாக விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினான். 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசி, விசுவாசம் உள்ளவன், விசுவாசம் இல்லாதவன் என்று சொல்லி 3 வகையை ஆண்டவர் பிரித்து பேசுறார். எல்லாவற்றுக்கும் முக்கிய பங்கு விசுவாசம், ஃபெய்த். அதைதான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். நிக்கதேமிட்ட தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து, பேச தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிற விசுவாசவை, நம்பிக்கைவை, உங்கள் மேசியாவின் மேல நம்பிக்கை வைங்க. இதை திரும்ப அழுத்தம் திருத்தமாக என்னப்படுகிறார், சொல்லிக்கொண்டே என்னப்படுகிறார், வருகிறார். யோவானுடைய அப்போஸ்தலனாகிய யோவானுடைய எழுத்து நடையிலே முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியுங்க. பாருங்க, தன்னை 16ஆம் வசனத்துல தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போக நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இந்த தந்தருளி அப்படிங்கிற இடத்துல தந்தருளுது, அதாவது கொடுக்கிறது. இந்த கொடுக்கிறத 2 வகையா யோவான் இந்த இடத்துல மறைமுகமா பேசுறார். ஒன்று, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியிலே ஒரு மனுஷனாக கொடுக்கிறது. அவர் கடவுள், ஆனால் மனித உருவம் எடுத்து இந்த பூமியில வருகிறார், அதையும் யோவான் சொல்லுகிறார். 2வது, அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். 2 காரியத்தையும் யோவான் இந்த இடத்துல அழகாக வெளிப்படுத்தினார். அவரை தந்தருளி, பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு மனுஷனா முதல்ல கொடுக்கிறார். 2வது, அந்த மனுஷனா வந்தவரை சிலுவையில் ஆண்டவர் கொடுக்கிறார். என் சகோதர சகோதரியை நன்றாக சத்தியத்தை ஆழமா புரிந்து கொள்ளுங்க. தேவன் அப்படியாக உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அவருடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதைதான் இதுல நாம் என்ன பண்ணுறது காண முடிகிறது. 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இதற்கு முந்தின பகுதியிலே அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்களை எங்கே கொண்டு போகிறார் என்று சொன்னால், வனாந்தரத்திலே மோசே சர்ப்பத்தை உயர்த்தின அந்த காரியத்துக்கு கொண்டு போறார். அதற்கு அடுத்த வசனத்திலேயே யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவரை எங்க கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுகிற அந்த சம்பவத்துக்கு கொண்டு போறார். ஆபிரகாம் தன்னுடைய பிதாவின் மேல், தேவன் மேல் வைத்த நம்பிக்கைக்கு கீழ்ப்படிந்து, அவர் மேல் வைத்த பாசத்திற்கு, அன்பிற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அந்த மோரியா மலை மேல் வழி கொடுக்க செல்லுகிறார். அதை தான் கொண்டு போகிறார். அப்படிதான் பிதாவும் தன்னுடைய பிள்ளைகள் மேல் வைத்த அதிக அளவிலான அன்பிற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கைகளில் ஏந்தி இந்த பூமியிலே வந்து ஒப்புக் கொடுக்கிறார் சிலுவையில்.
ஆபிரகாமை புரிந்து கொண்ட நீங்கள் பிதாவை புரிந்து கொள்ளவில்லை. நிக்கதேமுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுதான். மோசேயை புரிந்து கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளவில்லை. சில நேரத்தில் நாம் செய்கிற தவறு அதுதான். வேதாகமத்தை புரிஞ்சிருவோம், ஆனா அதை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு நம்ம கிட்ட இல்லை. கிறிஸ்தவன் என்று சொல்லி வாயில சொல்லிக்குவோம், பேர்ல சொல்லிக்குவோம், சர்டிபிகேட்ல சொல்லிக்குவோம், ஆனா வாழ்க்கையில பார்த்தா அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் கூட, உதாரணத்தை கூட காட்ட முடியாது. இன்னும் நமக்குள்ள கோபங்கள் உண்டு, இன்னும் நமக்குள்ள பொறாமை எண்ணங்கள் உண்டு, இன்னும் நமக்குள்ள விபச்சாரம் உண்டு, வேசித்தனம் உண்டு, இன்னும் களவு உண்டு, இன்னும் மேம்போக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் என்ன பண்றோம் இருக்கும். என் சகோதர சகோதரி, தேவனுடைய அன்பின் நோக்கத்தை புரிந்து கொண்ட யாரும் அவருக்கு கீழ்ப்படியாம என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. தேவனுடைய அன்பின் நோக்கத்தை புரிந்து கொண்ட யாரும் அதற்கு பதிலான ஒரு அன்பை வெளிப்படுத்தாம என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. 18ஆம் வசனத்தை பார்க்கும்போது ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ரெஸ்பான்சிபிள். 16ஆம் வசனத்துல தேவனுடைய அன்பு என்ன என்று சொல்லிட்டாரு. 17ஆம் வசனத்துல அந்த அன்பினுடைய நோக்கம் என்ன என்பதை சொல்லிவிட்டார். 18ஆம் வசனத்துல அந்த அன்புக்கு உண்டான பதில் என்ன, ரெஸ்பான்சிபிள். நம்முடைய ரெஸ்பான்சிபிள் என்ன, நம்ம என்ன செய்யணும்? ஒரே காரியம், விசுவாசிக்கணும். நம்ம எல்லாமே கோபத்தினுடைய பிள்ளைகள். நம்ம மேல ஆண்டவர் மிகப்பெரிய கோபம் வச்சிருக்கிறார். என்றைக்கு ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்தார்களோ அப்பொழுதே நம்ம மேல கோப ஆக்கினை வந்துருச்சு. இந்த கோப ஆக்கினை நம்ம இடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும். தேவனுடைய அன்பு முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும். தேவனுடைய பாசம் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும். தேவனிடத்தினுடைய ஐக்கியம் முழுமையாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன்தான் இந்த ஐக்கியத்திற்குள்ளே திரும்ப பலப்பட்டு என்ன பண்ண முடியும், வர முடியும். நமக்குள்ள வந்த பாவம் நாம் தேவனை வெறுக்க வைக்கிறது. நமக்குள்ளே வந்த பாவம் தேவன் நம்மை வெறுக்க வைக்கிறது. இந்த பாவத்தை நமக்குள்ள இருந்து எடுத்து போடுகிறது தான் ஒரே ஒரு பதில். இயேசு கிறிஸ்து அதற்காக தான் இந்த பூமியிலே வந்து ரத்தம் சிந்தினார். ஆனா இப்ப நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கிட்ட அவ்விசுவாசம், அதாவது விசுவாசம் இல்லாத தன்மை தான் இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நிக்கதேமுக்குள்ளே வளர்ந்திருக்கு. ஒரு யூத குலத்துல பிறந்தவன், சரித்திரங்களை நன்றாக அறிந்தவன், மோசே யார் என்று அறிந்தவன், வனாந்திரத்தில் தேவன் நடத்துவது என்ன என்பதை அறிந்தவன், மேசியாவை குறித்ததான எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அறிந்த மனிதன். ஆனால் இப்பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் இல்லாத தன்மை தனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய மேசியாவை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் என்ன பண்ணுகிறது, நிற்கிறது. என் சகோதர சகோதரி, இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை அதான். நமக்குள்ள இருக்கிற ரெஸ்பான்சிபிள் என்னன்னு சொன்னா தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தன்மை அதனுடைய குறைபாடுதான். இன்னைக்கு நீங்களும் நானும் நிக்கதேமை போல நின்று கொண்டு தேவனிடத்துல கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தேவனிடத்துல கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது, தேவனிடத்துல சத்தியத்தை பெறுகிறவர்களாக என்ன பண்ணு இருக்கும். இன்னும் முதல் ஸ்டேஜ்லயே இருந்துட்டு இருக்கோம். கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் அதுதான். இன்னும் வேதாகமத்துல சண்டை போட்டுக்கிட்டே என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, இவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, எது எடுத்தாலும் ஒரு பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரச்சனை வேதாகமத்துல. கடந்த நாட்கள் நான் வலைதளங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போது ஒரு சில காரியத்தை பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க தெரியுங்களா? எல்லாருக்குமே ஒரு பொழுதுபோக்கு ஆட்களா என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. நியூஸ் செய்தி சேனல்லாம் என்ன பண்றது, கிறிஸ்தவங்களை போட்டு என்ன பண்றாங்க, காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் டான்ஸ் ஆடுறாரு, அந்த பாஸ்டர் அப்படி பண்றாரு, இந்த பாஸ்டர் குறிச்சு இந்த பாஸ்டர் இப்படி பேசுறாரு, அந்த பாஸ்டர் குறிச்சு அந்த பாஸ்டர் அப்படி பேசுறாரு. காமெடி. இன்டர்நெட்ல போய் பார்த்தா காமெடி. இந்த பாஸ்டர் குறிச்சு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்ல அவங்க வாழ்க்கையை பத்தி என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இவங்கள பேசுறாங்க. இப்படிதான் ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதும் என்னுடைய அன்பை போய் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் போய் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் போய் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இதற்காக உங்களை என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் இதற்காக போதர்களை தேவன் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். போய் சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொன்னா இன்னும் ஊருக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. ஒரே குடும்பத்துல சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொன்னா சத்தியத்துல சண்டை போட்டுக்கிட்டே என்ன பண்றது இருக்குது. ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். சுவிசேஷத்தை அறிவிக்க இன்னும் வெளியே புறப்பட முடியல. ஏன்னு சொன்னா இப்படி இவங்க பண்றதே, இவரை பத்தி இவர் வெளியே கொண்டு வர்றாரு, அவரை பத்தி இவர் என்னென்னமோ கொண்டு வந்து பேசி கடைசியில யாருடைய நாமத்தை கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள், தேவனுடைய நாமத்தை கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். சகோதர சகோதரியை தயவு செய்து இது எல்லாத்தையும் தூக்கி போடுங்க.
இந்த ஊழியக்காரரை பத்தி பேசுறது, அந்த ஊழியக்காரரை பத்தி பேசுறது, அவரு தப்பா பேசுறது தேவையே இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சத்தியத்தை கொடுக்கிறாரோ அதை போதிங்க. போதிச்சு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிச்சு தேவனுடைய ஜனங்களை தேவனுக்கு ஆதாயப்படுத்துகிற பிள்ளைகளா மாறுங்க. அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நாமத்தை தூஷணம் பண்ணிக்கொண்டு என்ன பண்ணாதீங்க, இருக்காது. இதான் கடந்த நாட்களில் நாம் பார்க்க முடிகிறது. உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் என்ன? தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களாக நாம் என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். நான்காவது ஒரு காரியம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதை அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா என்ன பண்ணுகிறது? ஏன் மனுஷன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போறான்? அவனுக்குள்ள இருக்கிற இக்னோரன்ஸ் என்ன? அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவில்லாத தன்மை என்ன? ஏன் பொல்லாதவைகளை சிந்திக்கிறான்? பொல்லாங்கானவைகளை ஏன் அவன் சிந்திக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இருள். அப்போஸ்தலனாகிய யோவான் அவருடைய எழுத்துல ஒரு காரியத்தை அழகா பேசிட்டு வருவார். அதாவது இரவு பகல், அதே போல இருள் வெளிச்சம், இந்த மாதிரியான காரியங்களை உபயோகப்படுத்திட்டே வருவார். நல்லது கெட்டதுங்கிறதுக்கு இந்த மாதிரியான காரியங்களை உபயோகப்படுத்திட்டே வருவார். அப்படிதான் அந்த இடத்துல உபயோகப்படுத்திட்டு வர்றார். இருள் என்பது பொல்லாங்கு தீயவைகளை செய்யக்கூடிய ஒரு காரியம். வெளிச்சம் என்பது தேவன், தேவனுடைய சத்தியத்தில் நடக்கக்கூடிய ஒரு பாதை. ஆண்டவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிள் பண்ண முடியாம இருக்கக்கூடிய மனுஷங்கிட்ட ஒரு தன்மை இருக்கு. ஏன் என்று சொன்னால் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இருள். இந்த இருள் அவனை எங்கே கொண்டு போகிறது என்று சொன்னால் நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போகுமானா இல்ல, அவனை நித்தியமா அழிக்கிறதாகவே என்ன பண்ணுகிறது இருக்கிறது. மரணத்திற்குள்ளாக அவனை என்ன பண்ணுகிறது, கொண்டு போகிறதாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. என் சகோதர சகோதரி அழகாக இதுதான் சொல்றார். மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கை தன்மை என்னவென்று சொன்னால் மனிதன் உலகத்திலே பிறக்கும் பொழுது ஆவிக்குரிய நிலைமையிலே மரித்து போனவனாக பிறக்கிறான். ஏன் என்று சொன்னால் ஆதாம் ஏவாளுடைய இருள் தன்மை ஒவ்வொரு இடத்துல இருந்து வருகிறது. ஒரு குழந்தைக்கு நம்ம பொய் பேச கற்றுக் கொடுக்க தேவையில்லை. ஒரு குழந்தைக்கு பிறக்கும் போதே பாருங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, 2 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட இருந்து ஒரு பொருள் நம்ம வாங்கி இன்னொரு குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை அடிச்சு என்ன பண்ண அந்த பொருளை புடுகும். அந்த சுயநலமான எண்ணத்தை நீங்களும் நானும் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அது வேற என்ன பண்ணது, பிறக்கும் போதுல இருந்து இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சந்ததியாக தான் நீங்களும் நானும் பிறந்து வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் யாரும் பிறருடைய நலனுக்காக இந்த பூமியில வாழ்வது கிடையாது. வெளியில அப்படிப்பட்ட போர்வை சொல்லிக் கொண்டு உள்ளுக்குள்ள நமக்குண்டான ஆதாயத்தை தேடுகிறவர்களாக தான் இந்த உலகத்துல நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஆதாம் ஏவாளுடைய சந்ததி அப்படிதான் இருக்கும். ஆனால் என்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில ஒருத்தன் பிறக்கிறானோ அப்பொழுது அவனுக்குள்ள என்ன இருக்காது, சுயநலம் இருக்காது. சுயநலம் இருந்தபடியினாலதான் ஏவாள் அந்த கனியை பறிச்சு உண்ணாங்க. சுயநலம் இருந்தபடியினாலதான் காயின் ஆபேலை கொன்றார். என் சகோதர சகோதரி, நமக்குள்ள சுயநலம் இருக்குமே ஆனால் பொல்லாங்கை சிந்திக்கிற பிள்ளைகளாக தான் இந்த பூமியில நம்ம என்ன பண்ணுவோம், வாழ ஆரம்பிப்போம். அதைதான் இந்த இடத்துல யோவான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர்கள் 19ஆம் வசனத்துல இருளை விரும்புகிறவர்கள். நமக்குள்ள பாவம், இருள் என்பது பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியம். நமக்குள்ள பாவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம எதை விரும்புகிறவர்களாக இருக்க போறோம் அப்படின்னா பாவத்தை, இருளை விரும்புகிறவர்களாக, பொல்லாங்கான காரியத்தை விரும்புகிறவர்களாக தான் நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவன் முதல்ல என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா தேவனை விட்டு தூரம் ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வேதவசனம் வாசிப்பு குறைய ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெபம் பண்ணுகிற நேரம் குறைய ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்துருச்சு அப்படின்னா தேவ வசனத்திலே கேட்பதிலோ புரிந்து கொள்வதிலோ குறைபாடு வர ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்துருச்சு அப்படின்னா தேவனுக்கு அவன் என்ன பண்றான், கிட்ட நெருங்கி சேராமல் தூரமாக என்ன பண்றான், ஓட ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது, ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் வந்துருச்சு அப்படின்னா நீதியுள்ள வாழ்க்கையை, கனியுள்ள வாழ்க்கையை அவன் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. சில நேரத்தில் நம்ம கேட்கிற காரணம், பார்க்கிற காரியங்கள் உண்டு. சில கிறிஸ்தவர்கள் இவங்க இந்த தப்பு பண்றாங்களே, இவங்க இந்த தப்பு பண்றாங்களே என்று சொல்லி பெயரளவில் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிற பாவம் அது இன்னும் மாறல. அந்த பாவம் மாறி இருந்தா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கனி இந்த உலகத்துல என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நல்ல கனியை கொடுக்கிறவர்களாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது, பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா நீங்க என்னதான் நியாயப்பிரமாணங்களை கீழ்ப்படிஞ்சாலும் உங்களுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சியை நீங்க ஓவர் கம் பண்ண முடியாது, மீண்டு வர முடியாது.
அந்த குற்ற உணர்ச்சி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கும். தான் செய்த பாவத்தினுடைய குற்ற உணர்ச்சி யாராலும் உலகத்துல மீண்டு வர முடியாது. அதுக்கு ஒரே ஒரு பதில், அதுக்கு ஒரே ஒரு விடை, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, சிலுவையுடைய நிழலை விசுவாசிக்கிறார்களோ, அவர்கள் தான் தனக்குள் இருக்கிற குற்ற உணர்ச்சியிலிருந்து மீண்டு நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய அப்பா என்கிற ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியும், வாழ முடியும். என் சகோதர சகோதரி, உங்களுடைய இருதயத்திலும் அப்படிப்பட்ட ஒரு இருள் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்றேன். நிக்கதேமு இயேசுவை சந்திக்க வந்த நேரம் இரவு, பல குழப்பங்களோடு வந்தார். இரவு என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல இருள். இருள் என்பது குழப்பங்கள், பாவம், அந்த மாதிரியான ஒரு சிந்தனையில், அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நிக்கதேமு வந்து இப்ப நிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உனக்குள்ள இருள் இருக்கு. அந்த இருள் தேவனுடைய சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள என்ன பண்ணாது, வைக்காது. அதைதான் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் என்ன பண்றான், வராது இருக்கிறான். கடைசியாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 5வது பகுதி அதுதான். நீங்க எப்ப தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ள முடியும்? நிக்கதேமுக்கு ஆண்டவர் சொல்ல, நிக்கதேமு, நான் பல காரியத்தை உங்கள்கிட்ட சொன்ன, மறுபிறப்பை குறித்து உங்கள்கிட்ட பேசிட்டேன், உங்ககிட்ட இருக்கிற புரிந்து கொள்ளாத தன்மையை குறித்து நான் கடிந்து கொண்டேன். அது மாத்திரமல்ல, வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டதை போல நானும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்க்க தரிசனங்கள்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இப்ப கடைசியா நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்ல வரேன். இப்ப உங்ககிட்ட இருக்கிற இருளை அகற்றிட்டு நீ என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது என்னவென்று சொன்னா, ஒளியின் இடத்துல என்ன பண்ணும், வரும். இருள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீ ஒளியின் இடத்துல என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இருளை உன்னிடத்திலிருந்து அகற்றி போட்டேனா தான் என்ன பண்ண முடியும், நீ ஒளியின் இடத்துல என்ன பண்ண முடியும், ஒளியின் இடத்துல என்ன பண்ண முடியும், வர முடியும். என் சகோதர சகோதரி, நன்றாக புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய இயற்கை தன்மையை இருளை நேசிக்கிறது தான். ஆதாம் ஏவாளுடைய சந்ததியில பிறந்த ஒவ்வொருவருடைய இயற்கை தன்மை என்று சொன்னால் பாவத்தை நேசிக்கிறது தான். அதான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, பாவம் வாசற்படியில படுத்திருக்கு, எப்பொழுது எவனை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடிக்கொண்டு என்ன பண்றான், இருக்கு ஈஸியா சாச்சிக்கிட்டு என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம் பாவத்துல. நிக்கதேமு ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ இருளியே இருக்க ஆசைப்பட்டேன்னா ஒளிய பத்தி அருமை உனக்கு தெரியாது. நீ இருளியே இருக்க ஆசைப்பட்ட அப்படின்னு சொன்னா ஒளியின் இடத்துல வர நீ விரும்ப மாட்ட. பொல்லாங்கான கிரியைகள் உன்னிடத்துல இருக்கிற வரைக்கும் நீ இருளிலிருந்து வெளிவர முடியாது. ஆதாம் ஏவாளுடைய நேச்சர், இயற்கை தன்மை உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ எங்கே வர முடியாது, ஒளியின் இடத்துல வர முடியாது. ஆதாம் ஏவாளுடைய இயற்கை தன்மை எப்பொழுது சாகும் என்று சொன்னால், நீ மறுபிறப்பு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அடையும் பொழுதுதான் உனக்குள்ள இருக்க ஆதாம் ஏவாளுடைய இயற்கை தன்மை சாகும். அப்படி ஆதாம் ஏவாளுடைய இயற்கை தன்மை செத்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது சந்ததியா, ஒரு புது ஜெனரேஷனா, புது பிறப்பா நீ வரும் பொழுதுதான் யாரிடத்துல வந்து நீ நிப்ப, ஒளியின் இடத்துல வந்து நிற்கிற பிள்ளைகளாக நீங்க என்ன பண்ணுவீங்க, இருப்பீங்க. அதைதான் நிக்கதேமு ஆண்டவர் சொல்றார். நீ ஆதாம் ஏவாளுடைய சந்ததியிலிருந்து வந்தவன், ஒருவேளை அதுல இருந்து சஸ்டெயின் பண்றதுக்கு, அதுல இருந்து நிற்கிறதுக்காக உனக்கு நியாய பிரமாணங்கள் நான் கொடுத்திருக்கலாம். அந்த நியாய பிரமாணங்கள் ஒருவேளை அதுல இருந்து நின்று வருவதற்கு உபயோகப்பட்டிருக்கலாம். ஆனா அதை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியாது நிக்கதேமு, உன்னுடைய குற்ற உணர்ச்சியை ஓவர் கம் பண்ண முடியாது, மீண்டு வர முடியாது. அதை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியாது, உன்னுடைய பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாது. இப்ப அதற்கு பதில் தான் ஆண்டவர் எதை கொண்டு வந்துட்டார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து பூமியில அனுப்பிச்சிட்டாரு. அவர் மூலியமா நீ என்ன பண்ணணும், தண்ணீரிலும் ஆவியிலும் எப்ப மறுபிறப்பு அடையிறியோ அப்பொழுது நீ அவருடைய பிள்ளையா மாறிடுற, அவருடைய சந்ததியா மாறிடுற. அப்படி சந்ததியா மாறும்பொழுது உனக்குள்ள இருள் இல்ல, இப்ப ஒளி உன்னிடத்துல வந்துருச்சு, வெளிச்சம் உன்னிடத்துல வந்து விட்டது. வெளிச்சம் யார் யார் இடத்துல இருக்குதோ அவங்கதான் யாரை தேடி வர ஆரம்பிப்பாங்க, இயேசுவை தேடி என்ன பண்ணுவாங்க, வர ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிற கேள்வி அதுதான். நிக்கதேமு இன்னமும் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக அங்க நின்று கொண்டு கேள்விகளை கேட்டுக்கொண்டு இப்படியா இப்படியா என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நிக்கதேமு இல்ல, நீ ஆதாம் ஏவாளுடைய சந்ததியா இருக்காது, அதிலிருந்து வெளியே வா, மறுபிறப்பு அடைந்து இப்பொழுது நில்லு என் முன்னாடி. எப்படிப்பட்டவனாக, வெளிச்சத்துல நிக்கிற பிள்ளையா நீ என்ன பண்ணு, எங்க முன்னாடி வந்து என்ன பண்ணு, நில்லு. சகோதர சகோதரி, அதான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் விரும்புகிறார். வெளிச்சத்துல நிக்கிற பிள்ளைகளாக தான் நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டும், இருக்க முடியும்.
அதுக்காக தான் ஆண்டவர் ஒரு காரியத்தை கூட அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். அதுக்கு முந்தின வசனத்துல 20ஆம் வசனத்துல பார்க்கும்போது தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லி அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு சின்ன பையனை ஒரு அப்பாவை பால் தூக்கி போட்டு விளையாடுறாங்க. பால் தூக்கி போட்டு விளையாடும் பொழுது அந்த சின்ன பையன் பாலை தூக்கி அப்பாவுக்கு நேரா போடணும்னு போடுறான். ஆனா அந்த பால் என்ன பண்ணுது? ஒண்ணு அவனுடைய பலன் அவ்வளவு தூரம் பால் போகாது, இல்ல அவனுடைய அந்த தூக்கி எரியும் போது அவனுடைய அந்த அந்த சரியான எரிதல் இல்லாதனால வேற பக்கம் என்ன பண்ணலாம், போய் விழலாம். அவன் எவ்வளவுதான் முயற்சிகள் எடுக்கலாம், எப்படியாவது எங்க அப்பாட்ட தூக்கி போடணும், எங்க அப்பா அந்த பாலை பிடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணலாம், தூக்கி தூக்கி முயற்சி பண்றான். ஆனா அந்த பாலை அப்பாவுடைய கைக்கு போய் சேர்றதே இல்லை. ஏன்னு சொன்னா அந்த சின்ன பையன் அவனுடைய வயசு, அவனுடைய திறமை, அவனுடைய கண்ணு, இதுக்கெல்லாம் உண்டான திறமை அவ்வளவுதான். அதே போலதான் ஆதாம் ஏவாளுடைய சந்ததியாக நீங்களும் நானும். நீங்க என்னதான் உங்களுடைய சொந்த திறமைகளை வச்சோ, என்னதான் உங்களுடைய சொந்த புரிந்து கொள்ளுதலை வைத்தோ, நீங்க ஒளியின் இடத்துல என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அதுக்காக தான் ஆண்டவர் 21ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறாரு. சத்தியத்தின்படி செய்கிறவனோ, to learn God's mind, தேவனுடைய சிந்தனையை, தேவனுடைய எண்ணத்தை ஒரு மனுஷன் அறிய வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்தின்படி செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், தேவனிடத்துல கிட்ட நெருங்க முடியும். அவர்கள் தான் தேவ அன்பை உணர்ந்து கொள்ள முடியும். அவர்கள் தான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க முடியும். சத்தியத்தின்படி செய்கிறவன். சத்தியம் என்று சொன்னால் யார்? தேவனுடைய வார்த்தை. யோவான் புத்தகத்தில் தேவனுடைய வார்த்தை என்றால் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொன்னபடி எவன் செய்கிறானோ அவன் தான் பிதாவை கிட்ட நெருங்க முடியும். அவன் தான் தேவனிடத்திலே நெருங்க முடியும். எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ அவன் தான் தேவனிடத்திலே என்ன பண்ண முடியும், நெருங்க முடியும். என் சகோதர சகோதரி, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக தேவனிடத்திலே நெருங்குவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கும் நாம் பல பேர் நிக்கோதேமை போலதான் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு சில கூட்ட மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை நிக்கோதேமை போல ஒரு கூட்ட மக்களாக தான் நாமளும் என்ன பண்றோம், நின்று கொண்டு இருக்கிறோம். நமக்கிட்ட இருக்கிற விசுவாசம் போதுமான அளவு விசுவாசம் இல்லை. நியாய பிரமாணங்களை கைகொள்ளுகிற அளவுக்கு உண்டான விசுவாசம் இருக்கிறது. ஆனால் மேசியாவை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு உண்டான விசுவாசம் இல்ல. சத்தியத்தின்படி செய்கிற அளவுக்கு உண்டான விசுவாசம் நம்மிடத்துல இல்ல. நிக்கோதேமு ஒருவேளை இயேசுவிடத்திலே அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு வியந்து போய் தேவனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கலாம். சில பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாட்டோடு, அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியோடு தான் கிறிஸ்துவிடத்துல வந்து நிக்கிறாங்க. பல பேர் அதை தான் இன்னைக்கு முன்னெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அற்புதங்களையும் அதிசயங்கள் அதுதான் முன்ன இல்ல. என் சகோதர சகோதரி, எது முக்கியம் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்ததியாக இருக்க வேண்டும். இருளில் இருக்கிற சந்ததி அதை புரிந்து கொள்ள முடியாது. வெளிச்சத்தில் இருக்கிற சந்ததி தான் அதை என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் அதை தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் புரிந்து கொள்ள வைக்கிறார். இருளில் இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு சிலுவையினுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. விபச்சாரத்தில் இருக்கிறவர்களுக்கு சிலுவையினுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. திருடுகிறவர்களுக்கு சிலுவையினுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. உலகத்திலே பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு சிலுவையினுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் தான் சிலுவையினுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். அந்த அன்பு மேலான அன்பு. அது 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 அந்த அன்பிற்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. தேவனுடைய வல்லமையை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல தேவன் படைத்த படைப்பினுடைய காரியங்களை பாருங்க. தேவனுடைய ஞானத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுமில்லாத இந்த உலகத்துல எல்லாத்தையும் அழகா ஃப்ரேம் பண்ணி உண்டாக்குனாரு பாருங்க. அதை பாருங்க. புல் பூண்டை உருவாக்கி அது விலங்குகளுக்கு உணவு, தண்ணீரை உருவாக்கி அதுல மீன்களுக்கு உண்டான உணவு, மனுஷனுக்கு உருவாக்கி அவனுக்கு உண்டான உணவு, இந்த மாதிரி அழகா ஃப்ரேம் பண்ணி எவ்வளவு அழகா உண்டாக்குற, யாருக்கு என்ன தேவை என்பதை அழகாக படைத்து வைத்திருக்கிறார். அதனுடைய ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வானத்தை நோக்கி பாருங்க, தேவதூதர்களை நோக்கி பாருங்க. வானத்தினுடைய அளவு எவ்வளவு தெரியவே தெரியாது. அதுதான் தேவனுடைய மகிமை. என் சகோதர சகோதரி, தேவனுடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வாழ்க்கை, அவருடைய ரத்தம், அவருடைய ஆணி, இது அத்தனையும் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம்.
என் சகோதர சகோதரி, இன்றைக்கு நீ அதை தான் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக தேவனுடைய அன்பை விட, தேவனுடைய பலத்தை விட, தேவனுடைய ஞானத்தை விட, தேவனுடைய மகிமை விட நீங்களும் நானும் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் தேவனுடைய அன்பு. அந்த அன்பை முதல்ல புரிஞ்சுட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. ஆனா இன்றைக்கு நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? அந்த அன்பை மறந்து உலக பிரகாரமான காரியம், எர்த்லி உலகத்துல என்ன தேவை, உலக காரியங்கள் என்ன தேவை, அதையே நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். நிக்கதேமும் ஒரு கூட்டம் அப்படிதான் ஓடிட்டு இருந்தது. யோவான் சொல்றாரு, இல்ல நிக்கதேமும், சிலுவையை உற்று நோக்குங்க. பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில கொடுத்திருக்கிறார். தயவு செய்து அதை பாருங்க. அதை பார்க்காம நீங்க எதை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்க? உலகப்பூர்வமாக மேசியா வருவார், உலகப்பூர்வமான ஆட்சி ஆளுவார், உலகப்பூர்வமா ரோமர்களை வீழ்த்துவார், உலகப்பூர்வமா நாங்க பெரிய ஆளா வருவோம், உலகப்பூர்வமா நாங்க யூத குலம், உலகப்பூர்வமான ஆபிரகாம் சந்ததி, உலகப்பூர்வமா இது எங்களுடைய ஊர் அல்ல. உலகப்பூர்வமான காரியங்களை தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிறபடி புது பிறப்படைஞ்சு மேலானவைகளை நாடுகிற பிள்ளைகளாக நாம் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். என் சகோதர சகோதரி, அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார். தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுங்க. சிலுவையை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் தேவன் படைத்த அன்பை, தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கு திரும்பி அன்பை செலுத்த வேண்டும். எப்படி செலுத்த வேண்டும்? தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களாக என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும். They have to surrender. என் சகோதர சகோதரி, இன்றைக்கு நாம் பார்த்தது போன வாரத்தினுடைய தொடர்ச்சி. 2 பிரசங்களையும் ஒட்டுக்கா கேட்டீங்கன்னா தான் அதனுடைய சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நிக்கதேமுக்கு ஆண்டவர் பல காரியங்களை கற்றுக் கொடுத்து கடைசியா சொல்றார், நிக்கதேமு, நான் கற்றுக் கொடுத்த காரியங்கள் பல, ஆனால் எல்லாவற்றையும் விட அன்பு, அந்த அன்பு தான் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கு. தயவு செய்து வெளிச்சத்துக்கு வா, இருள் இருக்காத. என் ஆண்டவர் அதுதான் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்தில் சொல்லுகிற ஒரே வார்த்தை. சத்தியத்தின்படி செய்கிறவனோ வெளிச்சத்தை நாடுகிறவன், தேவனுடைய வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின்படி கீழ்ப்படுகிறவனோ செய்கிறவனோ அவன் தான் வெளிச்சத்தை நாடுகிறவன். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். நல்ல நாள்.